தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக மலர்கள் வரத்து குறைந்ததால் நிலக்கோட்டையில் 1 கிலோ மல்லிகைப்பூவின் விலை 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் பூக்கள் மட்டுமே விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நிலக்கோட்டை மலர்ச்சந்தைக்கு பூக்கள் வரத்து குறைந்துள்ளதால் 1 கிலோ மல்லிகை 1800 முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைந்த போதும் பூக்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்ச நேரம் பனி மாதிரி விழுகுது. இதனாலேயே மொட்டாவி நின்றுது. 5 கிலோ வர்ற இடத்துல ஒரு அரை கிலோ அந்த ரேஞ்சு தான் வருது. 10 கிலோ கொண்டு வர விவசாயிக்கு 1 கிலோ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. சமயத்தில் 100, 200 கொண்டு வர்றாங்க. இதே 100 கிலோ கொண்டு வந்த விவசாயி வந்து ஒரு 9 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி கொண்டு வராங்க. நல்ல ரேட்டு கிடைக்குது. ஆனால் வாண்டட் நிறைய இருக்குது. ஏன்னா 30, 35 எக்ஸ்போர்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கே காலையில் 1 டன் வரைக்கும் தேவைப்படுது. தொடர் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வருங்காலத்தில் பூக்கள் விலை மேலும் உயரக்கூடும் என்றும், முகூர்த்த நாட்களில் பூக்கள் விலை 2 மடங்காக உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.